இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் வுட் செய்து விட்டது. SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Its Gopinath 25. Powered by eSpa Traditional Thailand Massage, A to B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee, Ipope, Now Pay the Ipope, Vivo V29 Series, The Masterpiece மற்றும் வேலம்மாள் Nexus. ஒவ்வொரு வார்த்தையும் பேச்சும் என்ன இன்னைக்கும் நடக்க வச்சுட்டு இருக்குது. சேலம் பக்கம் மேட்டூர் பக்கம் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரிதான். நான் பேச போனேன்னா அங்கே இருப்பாப்புல யாராவது ஒரு ஆள் அவனை தூக்கிட்டு தான் வருவாங்க. திரு பர்த்டே இதுக்கெல்லாம் விஷ் பண்ணுவான். ஆனால் அப்போ விஷ் பண்ணல பதில் மட்டும் போடல. என் கல்யாண நாள் என் பர்த்டேக்கு சேலத்தில் அல்லது அந்த பகுதியில் எங்கேயாவது ஆதரவற்றோர் இல்லத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் பழக்கமாக வச்சுருக்காருல. ஸோ ஐ நேவ் ஹிம் ஃபார் லாங் டைம். இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் வுட் செய்து விட்டது. இந்த மேடையில் ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட். அவர் மேடைக்கு வர வேண்டாம், மைக் அவர்கிட்ட போக போகுது. திரு சங்கர் அவர்கள் மாற்றுத்திறனாளி, சமூகத்தை மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு திறனாளி. கோபிநாத்தை குறித்து சில வார்த்தைகள் பகிர வேண்டும் என்று. கோபியண்ணா, உங்களுடைய இந்த 25வது வருஷ தொடக்க விழாவில் கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பேச்சும் என்ன இன்னைக்கும் நடக்க வச்சுட்டு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆனால் நீங்கள் நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இதயத்தை தொடக்கூடிய சில ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியுமான்னு தெரில. இவங்களை பற்றி நீங்களும் சில வார்த்தை. சங்கர் ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். நலன் விரும்பி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எப்படிலாம் சொல்லணும்னே தெரியாது. சேலம் பக்கம் மேட்டூர் பக்கம் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரிதான். நான் பேச போனேன்னா அங்கே இருப்பாப்புல யாராவது ஒரு ஆள் அவனை தூக்கிட்டு தான் வருவாங்க. பட் அப்போயும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அங்கே வருவான். நான் அங்கே கவனிச்சிட்டேன்னா அவனை எப்படியாவது கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வச்சுருவேன். ரொம்பலாம் என் நம்பர் வச்சுருப்பாப்புல. இதெல்லாம் பண்ணவே மாட்டாப்புல. கல்யாண நாள் திரு பர்த்டே இதுக்கெல்லாம் விஷ் பண்ணுவான். ஆனால் அப்போ விஷ் பண்ணல பதில் மட்டும் போடல. உடனே பெரிய கோவம் வந்துடும். அதோட ரொம்ப பெரிய விஷயம், நம்ம பர்த்டேயும் கல்யாண நாளாக கொண்டாடுமோ இல்லையோ, என் கல்யாண நாள் என் பர்த்டேக்கு சேலத்தில் அல்லது அந்த பகுதியில் எங்கேயாவது ஆதரவற்றோர் இல்லத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் பழக்கமாக வச்சுருக்காருல. ஸோ ஐ நேவ் ஹிம் ஃபார் லாங் டைம். இப்போலாம் இல்லை, ரொம்ப முன்னாலேருந்தே தெரியும். இவனை ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன் கூட்டணும்னு எனக்கு ஆசை. அதையும் பிஹைண்ட் வுட் செய்து விட்டது. இதே நிகழ்ச்சி, இதே மகிழ்ச்சி, இதே நூற்றாண்டு பயணம் தொடர்ந்து செல்லும் போதும் தொடரட்டும். கோபி எங்கள்கிட்ட படித்தது 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் எங்களிடம் படித்தார். நான் அவருக்கு உயிரியல் பாடமும் இவங்க கெமிஸ்ட்ரி பாடமும் நடத்தினோம். படிக்கிறப்போ அவர் வகுப்பு தலைவராக இருந்தார். அதனால் அப்போவே அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை நல்லா பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு தேர்வு அது மாதிரி கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை தான் நீ போய் லேபில் போய் மேம்கிட்ட போய் சொல்லிட்டு வா, கிளாஸ் ரூமில் சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப தயங்கி அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டு போவார். போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு பள்ளியிலேருந்து எப்போ அனுப்பிச்சாலும் அவர் பரிசு வாங்காமல் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. துருன்னு இருப்பார். அதான் அந்த பெஞ்சோட எட்ஜில் தான் எப்பொழுதும் உட்காந்துப்பார். எனி டைம் சர்வீஸ்க்கு ரெடியாக இருப்பார். சக் பீஸ் எடுக்க, அட்டண்டன்ஸ் எடுக்க, அந்த மாதிரி. கோபி அப்படின்னு சொன்னால் பார்த்தா அடுத்த நிமிஷம் சிட்டா பறந்து போய் துருன்னு இருப்பார். நான் கிளாஸ் ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே நான் தான் ஃபஸ்ட்டு பீரியட் போவேன். நான் தான் கிளாஸ் டீச்சர். எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் உள்ளே போவேன். உள்ளே போன உடனே நல்லா பப்பியாக இருக்குமே, என் கன்னத்தில் ஒரு 2 குத்திட்டு தான் பாடமே ஆரம்பிக்கிறது. அப்படி ஒரு டெய்லி அது மாதிரியே ஒரு சந்தோஷம். தம்பி தொடும்போது நல்லா இருப்பார். எங்களுக்காக ஒரு புத்தகத்தை ரொம்ப காணிக்கையாக்குனார். இதை வாங்கி படிக்காதீங்க அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. ஆசிரியர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர். அதை நான் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவர் விளையாடும் போது நானும் ஈவினிங் ஆனால் சாயந்தரம் விளையாட போயிடுவேன். ரொம்ப எங்களோட சேர்ந்து நல்லா நாங்கள் சின்ன பசங்க தான் எல்லாருமே. இருந்தாலும் கூட நாங்கள் ரொம்ப நாங்கள் டீச்சர்ஸ் ஒரு 4 பேர் ரொம்ப நல்லா அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருப்போம். ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்கு அவர் தவறியதே கிடையாது. நம்ம ஸ்கூல்லேயே கூட இந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க எம்சி பண்ணும்போது அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட, கோபி உன் பேரை சொன்னால் உடனே ஓடி வந்துடாத, மெதுவாக நடந்து வா. அப்போ தான் அவனுக்கு இந்த கிளாப்ஸ் நிறைய அவனுக்கு கிடைக்கும். எல்லோரும் நிறைய நேரம் கிளாஸ் பண்ணுவாங்க, தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மெதுவாகவே அவனை சொல்லி அனுப்புவாங்க அவங்க. அடுத்து கோபி தனியாக நிறைய முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்கு ஒரு ஆசை,
வர்றப்ப எல்லாம் வந்து ரொம்ப ப்ரியராக சொல்ல மாட்டாப்புல. வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடை அரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார், நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு வந்து ஒரு நல்லா அவருக்கு ஒரு டின்னர் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ வந்து நிறைய விருதுகள் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் அவருக்கு மிகப்பெரிய விருது வந்து வழங்கினா அங்கே சந்தோஷப்படுவோம். 25 ஆண்டுகள் அவருடைய சாதனையை பாராட்டி இந்த பிஹைண்ட் இருக்கிற இந்த விழாவிற்கு எங்களது மகள்த வன்றி அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளை நன்றி தெரிவித்துக்கிறேன். வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நீயா நானா கோபிநாத் அப்படின்னு தான் தெரியும். உண்மையான நீயா நானான்னு போட்டி போட்டு படித்ததுலேருந்து எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் அறந்தாங்கியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரே வருடத்தில் +1 அண்ட் +2 படித்தோம். ஒரே ஊர்லேருந்து இங்கே வந்து நாங்கள் வெவ்வேறு விதமாக சிரமப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இருவரும் சந்தித்தது அவர் ஏற்பாடு பண்ணி அவர் ப்ரோக்ராமிங் பண்ண நீயா நானால நான் போய் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். அதுதான் நாங்கள் அவ்வளோ பெரிய இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப 2 பேரும் மீட் பண்ண ஒரு இடம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ கூட இடையில ஒரு மேடையில் சொல்லும் பொழுது சொன்னார், நானும் போஸும் ஒன்றா படித்தோம், இருந்த காலங்களில் ஒன்றா இருந்தோம், ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மொத்தமே 4 தடவை தான் பார்த்துருக்கோம். உண்மைதான், அது மொத்தமே 4 தடவை தான் நானும் கோபியும் சந்திப்பதற்கான சூழலே இருக்குது. நான் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவர் வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் அன்பு அண்ணன் எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் பேரை சொன்னால் தான் அறந்தாங்கின்னு தெரியும். அது தவிர அறந்தாங்கின்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அறந்தாங்கியில் சில பேர் அப்படி வந்துட்டே இருந்தாலும் அறந்தாங்கின்னு நல்ல பெரிய பேரை எடுத்து கொடுத்ததனுடைய பங்கு கோபிக்கு நிறைய இருக்கு. இந்த விழா சிறக்க பிஹேவியருக்கும் கோபிக்கும் வாழ்த்து. நண்பர் கோபிநாத் அவர்கள் தொலைக்காட்சி ஊடகத்தில் 25 ஆண்டுகால பணியை நிறைவு பெற்று இன்னும் சிறப்பாக வரும் காலங்களில் சிறப்பாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு முக்கியமான மைல்கல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 1/4 நூற்றாண்டு சொல்லுவாங்க. அது தொலைக்காட்சி ஊடகத்தில், அதுவும் வளர்ந்து வரும் ஊடகத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வளர்ந்து பிரம்மாண்டமாக விருட்சமாக வளர்ந்திருக்கக்கூடிய தமிழக ஊடகத்தில் அவருடைய சிறப்பான பணி பல அங்கங்களை தாண்டி போவதை என்னால் பார்க்க முடியுது. நண்பருக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அவர் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். படன்னு பேசிக்கிட்டே வர்றாரு. அது தமிழ் ஆங்கிலம் 2லேயுமே மிக சரளமாக, ஊடகத்தில் மட்டுமில்லை மேடைகளிலும் கூட அது பேசக்கூடிய அந்த தன்மை எனக்கு ரொம்ப புரியுது. அதுக்காக அவர் தயார்படுத்திக்கிட்டாரா அல்லது சின்ன வயசுலேருந்தே அப்படி வந்துச்சா அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இடத்துக்கு தகுந்த மாதிரியும் கூட அவர் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதற்காக அவர் தன்னை இன்னும் தயார்படுத்திக் கொள்கிறாரா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுக்கு? அது அந்த ஒரு கேள்வி இருக்கு. பிஹைண்ட் வுட்ஸ் கோபிநாத் 25. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சிந்தனையை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை மற்றும் அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுனவேஷன் சென்டர் சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அரோமா அக்மார் கீ, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மார் கீ. இப்போ பே நவ் பே த இப்போவே. தமிழகத்தின் முதல் UPI சேவை நிறுவனம். Vivo V29 சீரிஸ், த மாஸ்டர்பீஸ் மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ். SNS Institutions Kovai and Anuj Styles presents Behind Us Gopinath 25. Powered by eSpa Traditional Thailand Massage, A2B Veg Restaurant, SA College of Arts and Science, Aroma Agmar Ghee. Ipo pay, now pay the Ipo way. Vivo V29 series, the masterpiece மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ்.